ஜன்னல்ல அங்கே உடைக்க சொன்னேன். உடைச்சி டக்குன்னு ஜன்னலை உடைச்சாங்க. பலகெல்லாம் போட்டு வண்டியை ஏற்றி தள்ளி எடுத்துட்டு உள்ள வச்சுட்டு இனிமேல் யார் இதை வைக்க சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஸோ அதனால அப்படியே வீட்டுக்குள்ள வந்துருச்சு. வண்டி வந்த உடனே இங்கே அப்படியே பார்க் பண்ணியாச்சு. இப்போ நாங்களும் சந்தோஷம். கல்யாணத்தப்போ நாங்கள் வாங்கின கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கார். ஸோ அந்த கார் வந்து ரொம்ப வருஷம் ஆன பிறகு கொஞ்சம் அப்பப்போ இல்லை கொஞ்சம் நிறைய அதில் கொஞ்சம் இதெல்லாம் இருந்தது. அப்பப்போ கொஞ்சம் ரிப்பேர் ஆகிட்டு இதுவாக இருந்தது. அப்புறம் வந்து இந்த காரை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லிக்கிட்டு ஸோ இந்த மாதிரியே இருந்துட்டு வெளியில வச்சு ஷோரூம் கிடையாது இந்தியாவில். ஸோ எதனா வாங்கினோம்னா இட் ஹாஸ் டு கம் ஃப்ரம் சிங்கப்பூர். வந்திருந்தது. பட் இட் வாஸ் மெயின்டைன் பண்ண முடியல. ரெண்டாவது வெளியில இருந்து வெயில் மழையிலையும் ரொம்ப இதுவாக இருந்தது. ஒரு வாட்டி வீட்டில் இந்த மற்ற வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அப்போது இங்கே கொஞ்சம் இந்த உடச்சி இந்த பூஜை ரூம் இதெல்லாம் மாற்றிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்க யாரும் வீட்டில் இல்லை. இப்போ வேறு இடத்துல எங்கேயோ தங்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் வீட்டில் ஒரே தூசியாக இருக்கும்னு சொல்லிட்டு ரெனோவேஷன் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு தோணுச்சு. அப்போ டக்குன்னு 2 கல் தச்சர் இவங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த வண்டியே இவ்வளோ ப்ராப்ளம் நம்மளுக்கு வெளியில் இருந்தால் அடிக்கடி காக்கா இது பண்ணிடுறது, இதை மெயின்டைன் பண்ணுறது அது இதுன்னு கஷ்டமாகவே இருந்தது. இந்த வண்டியை விற்றாலும் வந்து விற்றா ஏதோ பணம் வரும். பட் அது விற்கவும் மனசு இல்லை. வைக்கிற வரைக்கும் நான் அது மாதிரி யோசிக்கல. அவங்க வைக்க போகும்போது அந்த ஒர்க் பண்ணவங்களே வந்து என்னடா வந்து மென்டல் ஆகிட்டாங்க திடீர்னு இப்படி வந்து வண்டியை வந்து உள்ளே ஏற்ற சொல்ல திடீர்னு சொன்னேன் ஏற்றுங்க நான் சார் முடிய எப்படிங்க அப்படின்னு ஏற்றுங்கன்னு சொல்லி தள்ளி ஒரு 10 பேர் சேர்ந்து எல்லாம் உள்ள தள்ளி எடுத்துட்டு வச்ச பிறகு அதுக்கப்புறம் பார்த்தா இது ஒண்ணுமே யோசிக்காம பண்ண ஒரு விஷயம். மற்றவங்க எல்லாம் சார் இது எப்படி யோசிச்சீங்க, இது என்ன ஒரு யாராவது சொல்லிட்டு நிறைய பேர் செல்ஃபி எடுப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து செல்ஃபி ஒரு செல்ஃபி பிக்கே எடுத்துக்கிறேன் இந்த வண்டியோட வீட்டில் அப்படின்னு. வெரி நைஸ். கோல்மால் படத்துல ஃபிலிம் சிட்டில ஒரு சாங் ஒன்று நானும் அந்த வண்டி பார்க் பண்ணிட்டு ஹீரோயின் ஆடும் இவர் ஒரு அது ஆமா அவங்க ஹீரோயின் வந்து சுத்தி ஆடுவாங்க. இது மாதிரிலாம் கை வச்சு ஆடுவாங்க. அப்ப இந்த அம்மாவுக்கு ஒரே டென்ஷன். அது இதெல்லாம் வந்து மெமரியாங்க. இல்ல அந்த படம் ஒரு தடவை பார்க்கும்போது அத நிறைய தடவை சன் டிவில KTVல நிறைய தடவை போடுவாங்க. அந்த படம் போடும் போது ஒரு சாங் ஒன்று வரும். அந்த சாங்ல இந்த கார் வரும். ஆமா அந்த கார் வரும்போதெல்லாம் இவ ஒரு வரும்போது சாருக்கு டேமேஜ் தான். கலைஞர் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ அவர் வந்து ஆக்சுவலாக நான் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்காமல் நான் ஒரு 5-6 தடவை பார்த்துருக்கேன். ஸோ என்னென்னா சும்மா போயிட்டு அவர் வீட்டில் முன்னாடி போய் நின்றுட்டு இருப்பேன். நான் ஹீரோவாக படம்லாம் நடித்த பிறகு அவர் படமே 2 படம் நடித்த பிறகு தான். ஸோ நான் போய் நிற்பேன். ஒரு நாள் வந்து நான் போனேன். இவர் சார் பேர் மறந்துட்டேன். அவர் வந்து என்ன சார் என்ன விஷயம் அப்பாயின்மெண்ட்டு நீங்கள் வாங்கலையே அப்படின்னு அவர் சொன்னார். இல்லை சார் ஒன்றும் இல்லை, நான் ஒரு வழியில் வரும்போது பார்த்துட்டு போகணும்னு. அவர் கரெக்டாக அவர் இறங்கி வராரு படியில். வரும்போதே படியில் நின்றுட்டு யார் தெரியுமா, சண்முகநாதன் சார்கிட்ட யார் தெரியுமா, ஏன் வெளியில் உட்கார வச்சுருக்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் இல்லைங்க சும்மா நீங்கள் வரும்போது பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு. அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசினார். பேசிட்டு என் தோளில் கை போட்டார். கார் வரைக்கும் என்னை தோளில் கை போட்டுகிட்டே பேசிக்கிட்டே போயிட்டு. ஸோ அந்த மாதிரி எனக்கு பார்த்தா ரொம்ப நல்லா பேசுவார். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். 24 இயர்ஸா கொலு வைக்கிறேன். ஸோ 24 இயர்ஸோட டால்ஸும் என்கிட்ட இருக்கு. ஸோ எவ்ரி இயர் ஒரு டால் புதுசா ஆட் பண்ணிக்கிட்டே வருவேன். அப்போ எவ்வளோ பெரிய டால் எல்லாம் கிடையாது. அப்படி சொல்லிட்டு பார்த்தா அங்க ஒரு தீம் ஒன்று வைக்கணும்ட்டு புதுசா தீம். இதுக்காக நான் வந்து சில ஆர்ட் டைரக்டர் எல்லாம் வேற கூப்பிட்டு அவரெல்லாம் வச்சு ஒரு தடவை அதையும் பண்ணேன் நான். தேவா ஆர்ட் டைரக்டர் தேவான்னு சொல்லி என் படத்துக்குலாம் பண்ணுவார். அவரெல்லாம் கூப்பிட்டு ஒரு வாட்டி ஒரு செட்டப்லாம் பண்ணேன். ஆனா என்னன்னா இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷம் நடிகர் செல்வா வீட்டில் கொலு அப்படின்ட்டு தினத்தந்தியில் ஒரு போட்டோ ஒன்று வந்துடும். ஆக்சுவலா நான் அந்த 15 வருஷம் நான் சினிமாவில் கூட நடிக்கல. ஆனா அந்த கொலு வரும்போது மட்டும் இந்த செல்வா எங்க இருந்துடா கொலுவுக்கு மட்டும் வர்றான் அப்படின்ட்டு சீரியஸாவே எனக்கு தெரிஞ்சவங்க கூட கேட்டிருக்காங்க.